உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரீசேல்ஸ் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கிறோம். அதாவது 4219 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு ரீசேல்ஸ் ஹவுஸ் தான் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட் வித் பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டு. இந்த ரீசேல் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணவூர், அதாவது மணவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 250 மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். நம்ம அந்த ஹவுஸுக்கு போகிற இது வந்து ஆக்சுவலாக வந்து 40 ஃபீட் ரோடு. டாக்குமெண்ட் ரீதியாக பார்க்கும்போது இது வந்து 40 ஃபீட் ரோடு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், ட்ரெயின் போது பாருங்கள். பார்த்தீங்களா, ட்ரெயின் போகுது. பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் போகுதில் அந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், அதுதாங்க டிக்கெட் கவுண்ட்ரு. மணவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்ரு கூட வராது. அது ஒரு இங்கேருந்து என்ன ஒரு 150 மீட்ரு, இங்கேருந்து ஒரு 150 மீட்ரு, கரெக்டாக வந்து ஒரு 300 மீட்டரில் தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் தான் இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம போய் வீட்டை பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக 40 ஃபீட் ரோடு. நான் வீட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக மொத்தமாக சொல்லிடுறேன். இது ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 4219 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பண்ணியிருக்காங்க. பெர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 66 அடி. அதேமாதிரி பெர்த்து பேக் சைடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 66 அடி. லென்த்து வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு 127, ஒரு சைடு வந்து 129. மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4219. அதாவது இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து ஒரு 10 மரம் இருக்குதுங்க. தேக்கு வந்து ஒரு 3 மரம் இருக்குது. மேங்கோ வந்து ஒரு 5 மரம் இருக்குது. மாங்காய் மரம் 5 மரம் இருக்குது. நமக்கு லெமன் மரம் வந்து உங்களுக்கு வந்து லெமன் ட்ரீ வந்து உங்களுக்கு 2 இருக்குது. அடுத்தப்பல கொய்யா மரம் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. வில்வ மரம்லாம் நல்லா பேர் போன மரம் தான் இருக்குது பாருங்கள், வில்வ மரம். இந்த வில்வ மரம் 1 இருக்குது பார்த்துக்கங்க. சப்போட்டா மரம் நல்லா பெரிய மரம் நல்லா ஒன்று இருக்குது. இது பார்த்திங்களா, இந்த பக்கத்துலேயே வீடுங்க, எல்லாமே வீடுங்க தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக வீடுங்க தான். நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வீடுங்க தான். இந்த வீடு தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கிறது. நல்லா பெரிய காம்பவுண்டு போட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் போட அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அந்த கல் ஊனி இரும்பு வேலி அடைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா பெருசாக காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. நல்ல வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது. அதாவது இந்த இடம் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அருமையான இடம். எங்கேயாவது ஃபார்ம் ஹவுஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட அடிக்கடி. அவங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடாகி போச்சு. நல்ல அருமையான ஒரு காத்தோட்டமான ஒரு 10 தென்னை மரம், மாங்காய் மரம், கொய்யா மரம், வாழை மரம். பார்த்திங்களா, வாழை மரம்லாம் பார்த்திங்களா, வாழை மரம். இப்படி வந்து மரங்களோடு இருந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். இது லேண்ட் வித் பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டு. ஃப்ரண்டேஜ்லேயே பாருங்கள் அவங்க எவ்வளோ இதாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரண்டேஜில் அவ்வளோ போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்களா, வீடு அற்புதமான வீடு. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு போத்திக்கோ வந்து உங்களுக்கு வந்து இது நம்ம உள்ளே போகிறது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு போத்திக்கோ. உள்ளே போகிறது வந்து ஃப்ரண்ட்டு போத்திக்கோ. இந்த போத்திக்கோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள், போத்திக்கோ பாருங்கள், உள்ளே கிணறு இருக்குது. வீட்டுக்குள்ளேயே கிணறு வச்சுருக்காங்க. கிணத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது. பாருங்கள் வீடை பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டு போத்திக்கோ இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃப்ரண்ட்டு போத்திக்கோ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அது 2 வருஷம் ஆகுது. இந்த ஃப்ரண்ட்டு போத்திக்கோ மட்டும் கட்டிருக்காங்க பாருங்கள். போத்திக்கோவே நல்ல பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் போத்திக்கோ மட்டும் கட்டியிருக்காங்க இவங்க. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு போத்திக்கோ வந்து உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா சீலிங் ரூஃப் தான். இந்த இதை பாருங்கள், வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10 பேர் படுக்கிறாப்புல பெட்டு மாதிரி அவங்க வந்து சிமெண்ட்லேயே பண்ணிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா காங்கிரீட்டில் போட்டு உங்களுக்கு பக்காவாக பண்ணிட்டாங்க. இது வந்து துணிமணிலாம் வச்சுருக்காங்க. டெனண்ட் இருக்காங்க இந்த வீட்டில்.
அதனால் அவங்களோட துணிமணிகள் அப்படி இருக்குது. அதனால் அதை ஒன்றும் இது பண்ணிக்கிற வேண்டாம். இதில் வந்து ஒரு 10-20 பேர் 10 பேர் தாராளமாக படுக்கலாம். 10 பேர் நல்லா நீட்டி நிமிர்ந்து 10 பேர் படுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு திண்ணை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. போர் இருக்குங்க. போர் 150 அடி போர் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் போர் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்லலாம் வந்தீங்கன்னா காலி இடம் இருக்குது. நான் அதை காட்டுறேன். வீட்டுக்குள்ளே காமிச்சிட்டு உங்களுக்கு நான் அப்புறமா வந்து காட்டுறேன். வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட், ஒரு கிரில் கேட் மாதிரி இரும்பு கேட் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், பார்த்தீங்களா? அதை நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கொசு வராதபடிக்கு வலை போட்டு ஒரு டோர் போட்டிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள போத்திக்கோவுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு ரூம், போத்திக்கோ ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுங்க. இது வந்து அதாவது இந்த வீட்டில் இருந்து இந்த வாசக்கதவுலேருந்து அந்த சைடு போத்திக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது கட்டி. ஃபஸ்ட்டு முதல்ல கட்டினது இந்த வீடுங்க தான். இந்த வீடு கட்டி மொத்தம் 13 வருஷம் ஆகுது. இந்த வீடு கட்டியும் 13 வருஷம் ஆகுதுங்க. ஃப்ரண்ட்டில் போத்திக்கோ கட்டி 2 வருஷம் ஆகுது. இது வந்து ஹால், சரிங்களா? ஹால் அவங்க ஒயிட் வாஷோடு நிப்பாட்டியிருக்காங்க. வேறு கலர் கோட்டிங்லாம் எதுவும் அடிக்கலை. ஃப்ரண்ட்டில் ஒரு டோரு போட்டு உங்களுக்கு இதுன்ருக்காங்க. இது ஹாலுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் நோக்கி இருக்குது ஹாலு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னுக்கிட்டே வந்து கிச்சனும் உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே பெருசாக தான் இருக்குது. கிச்சனு ஓகேங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். பாருங்கள், பார்த்தீங்களா? இது ஒரு பெட்ரூமு உங்களுக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு பெட்ரூம் பூட்டி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூம், குளியலறை. அந்த காலத்தில் கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து குளியலறை, துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு. அப்படி 13 வருஷம் தான் ஆகுது ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பாத்ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. டாய்லெட் பாத்ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க யூஸ் பண்ணல. டாய்லெட் பாத்ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும்னு கட்டியிருக்காங்க. அது யூஸ் பண்ணல. இது வந்து பேக் கதவு. நான் அதை பேக்கில் வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வீடு இவ்வளோ தான். வீடு வந்து நல்ல எல்லா இதுவுமே நல்ல விஸ்தாரமாக இருக்குது. வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுவுமே விஸ்தாரமாக இருக்குங்க. பார்த்தீங்களா? இது வந்து காலி இடம். உங்களுக்கு இதுக்கு மேலே படிக்க போகிறதுக்கு இது ஒரு இடமா இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தின்ன மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் வைக்கிறதுக்கு அருமையான இடம். அவுட்டரில் பாத்ரூம், டாய்லெட் அவங்களுக்கு இருக்குது. இந்த வீட்டுக்கு அவுட்டரில் வந்து பாத்ரூம், டாய்லெட் வந்து உங்களுக்கு வருங்க. வெஸ்டர்ன் டைப்பில், க்ளோஸ்அப் டைப்பில் கொடுத்துருக்காப்புல. அது குளியலறை. நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக அந்த வில்வ மரத்தை பார்த்தீங்களா? வில்வ மரம், தேக்கு மரம், தென்னை மரம்லாம் 10 மரம் இருக்குது. எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது. சப்போட்டா இருக்குது. உங்களுக்கு ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. பார்த்தீங்களா? ஃபுல்லாக அந்த கார்னர் வரைக்கும் அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா இடமும் உங்களுக்கு சிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது சும்மா என்னமோ கட்டியிருக்காங்க. இது தொட்டி, அதாவது பஞ்சாயத்து தண்ணி. இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பைப் பஞ்சாயத்து தண்ணி. அந்த தண்ணி இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தொட்டிக்கு இவ்வளோ பெரிய தொட்டி கட்டியிருக்காங்க. இது வந்து சும்மா அவங்களுக்கு போட்டு மணலெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, கட்டி வச்சுருக்காங்க. ஒரு ரூம் மாதிரி எடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இடம் தாங்க. ஃபுல்லாக அந்த சைடு காம்பவுண்ட் வால் அது வரைக்கும் போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் கம்பி கட்டி உங்களுக்கு கல் வச்சு ஊனி வேலி போட்டிருக்காங்க. மாமரத்தை பாருங்கள், கிட்டத்தட்ட மாமரம், தென்னை மரம்லாம் ஏகப்பட்ட மரங்கள் ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மேலேயே தெரியும். ஃபுல்லாக வீட்டை சுற்றி சோலையாக தான் இருக்குது. மரச்சோலைன்னு சொல்லுவாங்கள்ல, பூஞ்சோலை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூஞ்சோலை மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்படியே வந்து ஃபுல்லாக கம்பி வளைச்சி அப்படியே அந்த ரூம் அப்படியே போயிட்டு, இது அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குதுன்னு சொன்னேன். அந்த பேக் கதவு இது தான். வீட்டோட பேக் சைடு கதவு இது தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த செவுத்துலேருந்து அப்படியே வந்து
வேலி போட்டிருக்காங்களா, வேலி போட்டு அப்படியே இங்கே ஃபுல்லாக அந்த லென்த்து நல்லா அருமையாக இருக்குது. ஏரியாவும் நல்லா அருமையான ஏரியா உங்களுக்கு. இது வந்து நல்ல தண்ணி வாய்க்கால்னு சொல்கிறாங்க. இங்கே தண்ணிகள் வரும்போது நல்ல தண்ணி வாய்க்கால், இந்த சின்ன வாய்க்கால் மாதிரி போகுது. இது நம்ம ஊர் சைடு சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த சாக்கடை தண்ணிலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல தண்ணி வாய்க்கால், மழை பெஞ்சா தண்ணி விவசாயிங்களுக்கு போகிறதுக்கு நல்ல தண்ணி வாய்க்காவா அந்த சைடு எல்லாம் அப்படியே நேராக போகுது. மற்றபடி ஏரியா அருமையான ஏரியா. மேலே போய் பார்க்குறேன், மேலே போய் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு மேலே போயிடுறேன். மேலே போய்ட்டு வீட்டுக்கு மேலே போய்ட்டு கொஞ்சம் ஃபுல் வியூஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே படியுமே வந்து உங்களுக்கு நல்லா அகலங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 அடி அகலமாக தான் இருக்குது. படியை பாருங்கள், பாருங்கள் படி எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக படியுமே நல்லா அகலமாக கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா சப்போட்டா, பார்த்தீங்களா சப்போட்டா பயங்கரமாக கிடக்கு. இப்போ பார்த்தீங்களா வீட்டு பாருங்கள், இந்த வீட்டோட அகலத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட அகலத்தை பாருங்கள். மேலேருந்து பார்த்தா இந்த வீட்டோட பரப்பளவு எவ்வளோன்னு தெரியும். பார்த்தீங்களா பாருங்கள், வீட்டோட பரப்பளவு எவ்வளோன்னு தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. மேலே டேங்க் வச்சுருக்காங்க. இப்போ மரத்துக்களை பாருங்கள், பேக்கில் இடம், சைடில் இடம், மரங்கள், கொடிகள், செடிகள்ன்ட்டு நல்லா அருமையாக இருக்குது. பக்கத்துலலாம் வீடை பாருங்கள், பக்கத்துலலாம் வீடு தாங்க. இந்த அந்த லேண்டு வேறு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயும் வீடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டவர் இருக்குது பார்த்திங்களா, ஏர்டெல் டவர் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். நல்லா அருமையாக இருக்குது. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இது ப்ரைஸ் வந்து 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகர்சபிள் தான். நெகர்சபிள்னால் ஒரு 1-2 கம்மி பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. நெகர்சபிள். டைரக்ட் ஓனர். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. இந்த வீடு, இந்த இடம் வந்து ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. 4219 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வேணும். உங்களுக்கு வந்து சென்னை சிட்டியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு வந்து 50 கிலோமீட்டர் வருங்க. ஏன்னா ஆவடியிலேருந்து 25 கிலோமீட்ரு. நான் ஆவடியில் தான் வரேன். அதுக்கு அங்கிட்டு சென்ட்ரல் வந்து ஒரு 25 கிலோமீட்ரு. 50 கிலோமீட்டருக்கு இல்லை ட்ரெயினில் ஏறினீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து இறங்கிடலாம். நல்ல நீட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அருமையாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெளிவான ஒரு இடம், ஒரு தெளிவான இடம். இது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. டைரக்ட் ஓனர். நெகர்சபிள். நெகர்சபிள்னால் ஒரு 1-2 கம்மி பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டாங்க. நல்ல ஒர்த்தபிளான ஒரு இடம் தான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடு இடம் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுற விதத்தில் தான் காசு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கையில் காசு வச்சுருப்பாங்க, ஒரு நல்ல இடம் அமையாதான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேடின அளவுக்கு அமையாது. நீங்கள் ஷேர் பண்ணி விடுற விதத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க பலன் அடைவாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.